எல்லாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலவுலாவியன் நிர்மலி வேணிகன் அலையில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். 15/12/2025 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சோமவாரமாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் சிவபெருமானை வணங்குவது என்பது நமக்கு ஏற்புடையது. அந்த வகையில் இன்றைய தினம் அற்புதமான பழமையான சிவாலயமாக இருக்கக்கூடிய அரசங்குப்பம் என்ற ஊரில் அருள்பாலித்து வரக்கூடிய காசி விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம் அன்பர்களே. அதாவது இந்த காசி விஸ்வநாத பெருமான் எப்படி என்று சொன்னால் மூர்த்தி ரொம்ப சிறியதாக இருப்பார். ஆகையினால் ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒரு மகானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இறைவனாகத்தான் இவன் இருக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களுடைய பக்தி பூர்வமான அனுபவமாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயமானது பல்வேறு விதமான சிறப்புகளை உடையதாக இருக்கின்றது. ஒரு பிரமாதமான பிரம்மாண்டமான வெல்வமரம், அந்த வெல்வமரத்திற்கு கீழே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 108 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன. 108 சிவலிங்கமும் ஒரே இடத்தில், அதிலும் வில்வ மரத்திற்கு கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பது என்பது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். இப்ப அந்த வில்வ மரத்திலிருந்து வில்வ இலைகள் தானாக அந்த சிவபெருமான் மீது விழுகின்ற பொழுது எப்படி என்று சொன்னால் அதை பார்க்கின்றவர்கள் அவர்களே பூஜை செய்த பலனை அடைகின்றார்கள். அதாவது வில்வ இலையை எடுத்து சிவனுக்கு பூஜை செய்து அந்த பலனை அடைவது ஒரு பக்கம், ஆனால் வில்வ இலை தானாக அப்படியே விழுந்து அதனை நம்முடைய கண்களாலே பார்த்து அதனால் அந்த வில்வ இலையால் பூஜை செய்த பலனை நாம் அடைவது என்பது இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கின்றது என்று தெரிவித்து, இப்போ இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 108 சிவலிங்கம் அப்படி வில்வ மரத்தின் கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது. அந்த வில்வ இலையால் நாம் சிவனை பூஜித்தோம் என்று சொன்னால் அதற்கு பலன்கள் ஏராளமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்போ சாதாரணமாக சில இலையெல்லாம் இருக்க, அந்த இலையெல்லாம் காஞ்சி போச்சுன்னு வைங்க, அதை திரும்ப பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது விதி சாஸ்திரம். ஆனால் இந்த வில்வ இலைக்கு மட்டும் விதிவிலக்கானது உண்டு. அந்த வகையிலே இந்த வில்வ இலை என்பது நிர்மாலியம் என்று அழைக்கப்படும். இந்த வில்வ இலைக்கு அந்த வில்வ பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த இலையை நாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம் என்பது சாஸ்திரம். அவ்வளவு உயர்ந்த இடமாக இருக்கக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கின்றது அந்த வில்வ இலை, வில்வ பத்திரம் என்று சம்பிரதாயமாக சொல்வார்கள். இந்த வில்வ இலையினாலே நாம் அர்ச்சனை செய்கின்ற பொழுது நாம் தெரிந்து செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அல்லது வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுவதை பார்த்தாலும் சரி, நமக்கு அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு அற்புதமான வரலாறு. ஒரு காட்டில் என்ன ஆகிட்டு என்று சொன்னால், ஒரு வில்வத்தினால் தெரிந்து பூஜை செய்தாலும் சரி, தெரியாமல் பூஜை செய்தாலும் சரி, அதற்கு அற்புதமான பலன் இருக்கின்றது என்பதற்கு ஒரு வரலாறானது அமைந்திருக்கின்றது. அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உள்ளத்தில் அப்படியே ஒரு இன்ப அதிர்ச்சியானது ஏற்படும். ஆஹா, இப்படிப்பட்ட இறைவனுடைய கருணை உண்டா என்று. எப்படி என்று சொன்னால், ஒரு பிரம்மாண்டமான காடு, அந்த காட்டின் வழியாக ஒரு வேடன் ஒருவன் சென்று கொண்டிருந்தான். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த வேடனை புலியானது துரைத்தது. வேடன் தானே, அவன் அந்த புலியை கொண்டு இருக்கலாம்ல, ஆனால் அவனால் கொல்ல முடியவில்லை. அந்த புலியானது துரத்த அந்த புலியிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செஞ்சான், ஒரு மரம், அந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டான். அப்போ இரவு பொழுதானது வேறு நெருங்கி கொண்டிருந்தது. ஆஹா, நம்மை புலியானது அடித்து கொண்டு விடுமே என்று அந்த மரத்துக்கு கீழே புலியானது நின்று கொண்டே இருக்கின்றது, உருன்னு உரிமையிட்டு. அப்போ அந்த வேடன் என்ன செஞ்சான், தூங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்திலேருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தான். ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தூக்கம் வராது இல்லைங்க, இல்லை. அதனால
ஒவ்வொரு இலையாக பறித்து அப்படி கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கிளையில் இருக்கக்கூடிய இலை முடிஞ்சு அடுத்த கிளையில் இருக்கக்கூடிய இலையை பறிக்கணும்னு அப்படி எட்டி அப்படி பறிக்கிறப்ப இவன் குடுவையில் தீர்த்தம் வச்சிருந்தான். அந்த தீர்த்தமானது அப்படியே தழும்பி கீழே கொட்டியது. தீர்த்தம் கொட்ட இவன் வில்வ இலையை பறித்து போட என்ன ஆயிற்று? இவனுக்கு ஒரு அற்புதமானது நிகழப்போகின்றது என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு அற்புதமானது நிகழ்ந்தது. என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அந்த வில்வத்தினுடைய மகிமை, அடுத்ததாக அந்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பூஜையினுடைய பலன் என்று நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பர்களே, என்ன ஆயிற்று என்று சொன்னால், அந்த வேடனுக்கு விதியானது முடியப் போகின்ற நேரம். அந்த விதியானது அந்த மறுநாள் காலையில் முடியப் போகின்றது. அந்த நேரத்தில் அந்த விதி முடியப் போகின்ற காரணத்தினால் யமதூதர்கள் அவனை அப்படியே அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அதே சந்தர்ப்பத்தில் சிவகணங்களும் அங்கே வந்தார்கள். கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சோமவாரம், அதாவது இன்றோடு கார்த்திகை மாதம் முடிகின்றது. நாளை தினம் மார்கழி மாதமானது பிறக்கின்றது. கார்த்திகை கடைசி சோமவாரம். இன்றைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சர்வ நிச்சயமாக அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சிவாலயத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கு மாலை நேரத்தில் சங்காபிஷேகம் சர்வ நிச்சயமாக நடைபெறும். அந்த சங்காபிஷேகத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்கு வருவோம். யமதூதர்கள் அந்த வேடனுடைய காலம் முடிகின்றது என்ற காரணத்தால் வந்து விட்டார்கள். அதே சந்தர்ப்பத்தில் சிவதூதர்களும் சிவகணங்களும் வந்து விட்டார்கள். இவனை சிவலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று, யமலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று யமதூதர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இருவருக்கும் இடையில் வாக்குவாதமானது ஏற்பட்டது. யமதூதர்கள் இவன் காலம் முடிந்தது என்றார்கள். அப்ப சிவகணங்கள் என்ன செய்தார்கள்? இவன் காலம் முடிந்தாலும் இவன் நேற்றைக்கு சிவராத்திரியாக இருக்கக்கூடிய நாளில் இவன் சிவ பூஜை செய்திருக்கின்றான். சிவபூஜை செய்தானா? எங்கே செய்தான்? இந்த மரத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரம். அந்த வில்வ மரத்திலிருந்து வில்வ இலைகளை அப்படியே படித்து கீழே போட்டு, கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அதனை இவன் பூஜை செய்திருக்கின்றான். தீர்த்தத்தாலும் அபிஷேகம் செய்திருக்கின்றான். அதாவது அவன் தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வில்வ இலையை பறித்து போட்டது பூஜை ஆயிற்று. பார்த்தீர்களா? அதான் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அப்படி வில்வத்தினால் பூஜை செய்தால் என்ன பலன் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. அதோடு மட்டுமல்லாமல் அந்த குடுமையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த சிவலிங்கத்தின் மீது கொட்டியது அபிஷேகமாயிற்று. ஆகையினால் இவனுக்கு மிகப்பெரிய பலன். அதிலும் சிவராத்திரி என்று கண் விழித்து அப்படி பூஜை செய்த காரணத்தினாலே என்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தின் அடிப்படையில் சிவகணங்கள் அவனை சிவலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்து இப்பொழுது அந்த யமலோகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய யமதூதர்களை பார்த்து பேசி இவனை கைலாயத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அந்த வேடனுக்கு அமைந்தது. எதனால்? வில்வத்தினால் பூஜை செய்த காரணத்தால். எனவே அந்த வில்வம் இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அரசங்குப்பம் ஆலயத்தில் தானாகவே வில்வ இலையானது விழுகின்றது. அதை நம்ம கண்ணால பார்த்தாலே போறோம், நமக்கு அற்புதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்து, அன்பர்களே, இன்றைக்கு கார்த்திகை கடைசி சோமவாரம். நாம் முன்பே சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு மாலையில் நடக்கூடிய சங்காபிஷேகத்தை அவசியம் பக்தர்கள் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டும். சங்காபிஷேகத்தை தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய தீவினைகள் அகன்று நல்லது ஏற்படும் என்று குறிப்பிடுவார்கள். இன்றைக்கு நாம் தரிசனம் செய்த அரசங்குப்பம் காசி விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.